Hi students, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் செகண்ட் யூஜி தேர்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி CEEE ஸ்காலர்ஷிப்பை ரெனிவல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் NSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 26-27 இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஃபீஸர், பப்ளிக், ஃபெலோஷிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ், OTR, அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்பை கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே லாகின் வித் ஆதார், லாகின் வித் அப்பேர், லாகின் வித் OTRனு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் லாகின் வித் OTR அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட OTR நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இந்த OTR நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறப்போ ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 14 டிஜிட் நம்பரு. நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட OTR நம்பர் 250 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 240 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் OTR நம்பர் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே ஃபர்காட் OTR, ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களோட OTR நம்பரை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் OTR ரிட்ரைவ் பண்ணிவிட்டு புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே OTR நம்பரை என்டர் பண்ணுங்கள். OTR நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் OTR அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் OTR க்ரியேட் பண்ணுறப்போ என்ன நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு OTP சென்ட் ஆகும். அந்த OTPயை இங்கே என்டர் பண்ணணும். OTP உங்களுக்கு 5 மினிட்ஸ் வேலிடு. அதுக்குள்ளே நீங்கள் OTP என்டர் பண்ணிடுங்க. OTP என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூனால OTP லாகின் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கிற ஏரோப்ளான் மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே யூசர் இன்ஃபர்மேஷனில் உங்களோட OTR ID, அப்ளிகண்ட் நேம், அப்ளிகண்ட் மொபைல் நம்பர், லாகின் யூஸிங், அதாவது OTR வச்சு லாகின் பண்ணோமா இல்லை ஆதார் வச்சு லாகின் பண்ணோமா அப்படிங்கிற உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். அப்ளிகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 26-27 உங்களோட அப்ளிகேஷன் ID, அகாடமிக் இயர், ஃப்ரெஷ் ஆர் ரெனிவல், இன்சென்டிவ் ஆர் ஸ்காலர்ஷிப், ஸ்டேட்டஸ், ஆக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆக்ஷனுக்கு கீழே இருக்கிற ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே மை அப்ளிகேஷன்ஸில் ஸ்டேட்டஸ், ரெனியூ ஆர் எடிட் அப்ளிகேஷன், வித்ரா அப்ளிகேஷன் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெனியூ ஆர் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இன்ஃபர்மேஷன்னு போட்டு இங்கே இருக்கிற ஓகேங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ணுறப்பவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஜஸ்ட் இதை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு, இதை எதுவுமே நம்ம எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த ஸ்கீம் நேமு, 10th டீட்டெயில்ஸு, 12th டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் நேமு, ப்ரெசன்ட் கிளாஸு அண்ட் ப்ரெசன்ட் கோர்ஸ் இயர் இது எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாமே டீஃபால்ட்டாக வந்திருக்கும் ரெனியூ பண்ணுறவங்களுக்கு. என்டர் யுவர் டீட்டெயில்ஸில் இங்கே 2 டீட்டெயில் மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. எப்போ உங்களுக்கு இந்த செமஸ்டர் காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ், அதாவது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரோட பர்சன்டேஜ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரோட பர்சன்டேஜ் நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டில் காலேஜ் ஸ்டார்ட் ஆன டேட் 15th ஜூன் 2026 அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜில் உங்களோட பர்சன்டேஜ் என்டர் பண்ணணும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரோட பர்சன்டேஜ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரோட பர்சன்டேஜ் என்டர் பண்ணணும். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட மார்க் ஷீட்டில் பார்ட் 3 அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 3 சப்ஜெக்ட் இருக்குது, செகண்ட் செமஸ்டரில் 3 சப்ஜெக்ட் அப்படின்னா
6 சப்ஜெக்ட் மார்க்கே ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 6 அப்படின்னு போடுங்க. ஸோ அதுதான் உங்களோட பர்சன்டேஜ். இப்போ இங்கே பர்சன்டேஜ் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே பாயிண்டில் வருது அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்லேயே கொடுக்கணும். எந்த நம்பர்ஸையும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. 75.55ன்னு வந்தால் 75.55 அப்படின்னு தான் கொடுக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்டர்டேக்கிங் கேட்டிருப்பாங்க. இதில் இங்கே இருக்கிற ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பேசிக் டீட்டெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதில் இங்கே எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்திருக்கும். இந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த ஹோம் பேஜ் அப்ளிகேஷன் டீட்டெயில் பேஜுக்கு வந்திருக்கும். இங்கே ஆக்ஷனுக்கு கீழே இருக்க ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மை அப்ளிகேஷனில் இருக்கிற ரெனியூ ஆர் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் வந்து உங்களோட லாஸ்ட் எக்ஸாம் பாஸோட மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி 500 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி 500 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் வியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். நீங்கள் கரெக்டான மார்க் ஷீட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபிக்குள்ளே இருந்தாலும் அப்லோட் ஆகாது. அது ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபைல் நேம் வந்து ரொம்ப லென்த்தியாக வச்சுருக்கீங்க. அண்ட் சிம்பிள் ஹைஃபன் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேம் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா 3 and 4 அப்படின்னு ஃபைல் நேம் வச்சுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரோடதுனா 1 and 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஃபைல் நேமு. இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டிருப்பாங்க. இதை படித்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் மெசேஜில் ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் ரெனியூடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இந்த ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் டீட்டெயில் பேஜுக்கே வந்திருக்கும். இந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த தேர்ட் ஆப்ஷன் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் வந்தது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் இன்ஸ்டியூட் லெவல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டில் பிரின்சிபல் மேம்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் எந்த செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ அந்த செமஸ்டர் மார்க் ஷீட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இப்போ ஏதாவது டீட்டெயில் உங்கள் பர்சன்டேஜோ இல்லை காலேஜ் ஓப்பனிங் டேட் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அப்ளிகேஷனை வித்ரா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மொத்தமாக C++லேருந்தே வித்ரா ஆயிரும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் 2 தான். உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டும் உங்களோட பர்சன்டேஜ் மட்டும்தான். இந்த 2ஐயும் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. Thank you for watching the video.